நாகேஷ் ஒரு பிரபலமான எழுத்தாளர். திகில் கதைகளை எழுதுவதில் மாஸ்டர். ஆனால் அவர் எழுதும் கதை சிதறல்கள் அவரை வாழ்வில் திகிலில் ஆழ்த்தும் என்பது தெரியாமல் செல்கிறார். நாகேஷ் ஒரு புதிய திகில் நாவலை எழுத ஆரம்பிக்கிறார். நாவலில் ஒரு இருண்ட வெட்டு கதவு தொடர்பான மர்மமான விஷயங்களை எழுதும்போது அது அவரின் வீட்டிலும் நிகழ ஆரம்பிக்கிறது. ஒரு இரவு அவர் டைப்ரைட்டரில் டைப் செய்யும்போது தன் வீட்டின் பின்தரப்பில் உள்ள ஒரு பழைய கதவு தானாகவே தட்டும் சத்தம் கேட்கிறது. கண்ணாடி கதவின் பின்னால் யாருமில்லை, ஆனால் சத்தம் தொடர்கிறது. அவர் கதை எழுத்தை நிறுத்த நினைக்கும்போது அந்த கதவின் பின்னாலிருந்து ஒரு குரல், "நான் வெளியே வர ஆசைப்படுகிறேன், கதவை கிளப்பிவிடு" என்று கேட்கிறது. அந்த குரல் அவர் எழுத்துப் பிழைகளையும் எழுதிய பாத்திரங்களின் முழு விபரங்களையும் சொல்லி பயமுறுத்துகிறது. நாகேஷுக்கு உணர்ச்சி பதற்றம் அதிகரிக்கிறது. அந்த கதவை திறக்கத் துடிக்கிறார். ஆனால் அதற்குள் ஒவ்வொரு வார்த்தையும் தன் மெய்யான கதையாக மாறுவது உணர்கிறார். கதை முடிவடையும் போது நாகேஷின் வீடு திகில் நாவலின் களமாக மாறுகிறது. அவர் தப்பித்தாரா அல்லது கதை உண்மையாக மாறி அவரை நசீக்க வைத்ததா?